சமான பின்னங்கள் ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். சமானம் சமமான பின்னங்கள். நம்பர் வேறு வேறையாக இருக்கும், ஆனால் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். என்னது? நம்பர் வேறு வேறையாக இருக்கும், வேல்யூ ஒன்றா இருக்கும். ஓகேவா? அங்கே பாருங்கள், ஒரு கேக் எடுக்கிறேன், ரெண்டாக வெட்டுறேன், ஒரு பீஸு. அப்போ கேக்கில் எவ்வளோ அது? பாதியா? ஒரு கேக் எடுக்கிறேன், ரெண்டாக வெட்டி, அப்போ பாதி. அதை இன்னொரு கேக்கு எடுக்கிறேன், நாலாக வெட்டுறேன், 2 பீஸ் எடுத்துட்டேன். ரெண்டு சமமா? தீபிகா என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? ரெண்டு சமமா? அம்மா ஒரு முழு கேக்கை 2 பீஸாக வெட்டி ஒரு பீஸ் சாப்பிட்டோம், பாதியா? அதே இன்னொரு கேக்கு எடுக்கிற, 4ஆக வெட்டி 2 பீஸ் சாப்பிட்டாச்சு, அப்படின்னது அதுவும் பாதி தானே? நம்பர், ஆனால் நம்பர் வேறு, ஆனால் ரெண்டோட வேல்யூ என்னது? ஒன்று தான். இப்போ இது ரெண்டும் என்னது? சமான பின்னங்கள். அது மட்டும் இன்னும் முடியல. இப்போ பாருங்கள், அதே இன்னொரு கேக் எடுக்கிறேன், 100 சம பங்கா வெட்டினேன், 50 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன், எவ்வளவு? பாதியா? அப்போ இது இந்த மூணுமே என்னது? சமான பின்னங்கள், ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அதே இன்னொரு கேக் எடுக்கிறேன், 1,00,000 சம பங்கா வெட்டுறேன், அதில் 50,000 பீஸ் சாப்பிட்டேன், அப்படின்னா என்னது? பாதி தான். இப்போ இது எல்லாமே சமந்தான், ஆனால் நம்பர்லாம் என்னது? வேறு வேறு. புரிஞ்சுதா? இப்படி ஒரு பின்னத்தை சமான பின்னமாக மாற்றலாம் சார், நிறைய எத்தனை வேணாலும் மாற்றலாம். எப்படி சார் அப்படின்னாக்கா, இப்போ 1/2வா? இதை பாருங்கள், இதெல்லாம் உருவாகும். எப்படி இதெல்லாம் உருவாக்குறதுன்னு பாருங்கள். ஒரு பின்னத்தை சமான பின்னம், அதோட சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும் தேவை அப்படின்னாக்கா நம்மளால் உருவாக்கிக்கணும். பெரிய நம்பராக காமிக்கலாம், அங்கே எக்ஸாமில் காட்டுவான், 50,000 டிவைடட் பை 1 lakh, பெரிய நம்பராக தெரியும். அப்படின்னா எவ்வளோ அதோட வேல்யூ? 1/2 தான் அதோட வேல்யூ, பாதி தான். என்னம்மா ஏமா சிரிக்கிற? அவ்வளோதானே? அவ்வளோதான். அங்கே பார்த்தோன்னா பயந்துடும், இவ்வளோ பெருசா அப்படின்ட்டு. என்னது வேல்யூ? அது 1/2 தான், அரை கேக்கு தான் அது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ 1/2ஓட சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே ஆஃப் இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி வேற ஒரு பின்னம் கண்டுபிடிக்கணும். அது எந்த பின்னமாக இருந்தாலும் அதோட வேல்யூ மாறாமல், கவின் கவனிக்கிறீங்களா? அதோட வேல்யூ மாறாமல், ஆனால் வேற ஒரு பின்னம் வரும். அப்படி கன்வெர்ட் பண்ணுனாக்கா மேலேங்களையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மேலேங்களையும் ஒரே நம்பரால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை, ஒரே நம்பரால், சேம் நம்பரால். அப்போ இதோட வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அத்தனை பீஸாக வெட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 பீஸ் இருக்கா, இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே இங்கேயும் 2ஆல். மல்டிப்ளிகேஷன்னா என்னது? கூட்டல். இந்த 2 நல்லா புரிஞ்சிக்கணும். சின்ன விஷயம் புரிஞ்சிட்டிங்கன்னா அங்கே பின்னாடி பெரிய விஷயம்லாம் சாதாரண டபுள் முடிஞ்சிடும். பார்த்தோன்னா ஆன்சர் போடலாம். ஏன்னா மொக்கையாக இருக்குன்னு தோணும், ஆனால் இந்த மொக்கையை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயம்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஐஏஎஸ் எக்ஸாம்லேருந்து அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதுக்கு பேர் தான் ஆப்டிடியூட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. நம்பர் சம்மந்தமான உன்னோட புரிதல் எப்படி இருக்குது, புரிஞ்சு செயல்படுறியா, அதுதான் அதுக்கான அர்த்தம். மனப்பாடம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி எழுதுனா அது மக்கு பீஸ், அங்கே போய் உட்காந்து பெஞ்சை தான் தேய்க்கும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 பீஸ் எடுக்கிறேன், ஒவ்வொரு பீஸையும் திரும்ப 2 வெட்டுறேன். இந்த 2 பீஸ் எடுக்கிறோம், அதை 2 வெட்டுறேன். இன்னொரு பீஸ் எடுக்கிறேன், அதை 2 வெட்டுறேன். அதான் வந்து என்னது? 2 × 2. ஒவ்வொரு பீஸையும் 2 வெட்டுறோம். அப்போ என்ன ஆயிரும்? 4. மேலே விட்டுட்டிங்கன்னா பின்னத்தோட வேல்யூ மாறி போயிடும். அப்போ மேலே ஒரு பீஸ் எடுத்து என்ன பண்ணணும்? அதையும் 2 வெட்டணும். 2. சின்ன விஷயத்தை புரிஞ்சுன்னா பெருசெல்லாம் கவலை இல்லை. இப்போ என்னாச்சு? 1/2 ஈக்குவல் எவ்வளவு? 2/4. அப்போ 1/2 சமான பின்னம் தான் என்னது? 2/4. இதுவும் பாதி, இதுவும் பாதி.
அதே பாருங்கள். அடுத்த நம்பர் என்ன வர வச்சோம்? இதுவா? உங்களுக்கு தேவையான நம்பரை வர வச்சுக்கலாம். இப்போ 50/100 வரணும். ஓகேவா? 1/2. 50/100 வரணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 1/2 50ஆல். மேலேயும் 50ஆல், கீழேயும் 50ஆல். அதனால் பின்னத்தோட மதிப்பு மாறுமா? மாறுமா? மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பின்னத்தோட மதிப்பு மாறாது. அரையோட அரை வேல்யூ தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100, 50. 100ல் 50 எவ்வளவு? பாதி. அப்போ 1/2 = 50/100. என்ன அர்த்தங்க? கீழே உள்ள 2 பீஸ் எடுக்கிறோம், ஒவ்வொன்றையும் 50 வெட்டினா 100 மாறிடும். மேலே உள்ள ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒரு 50. புரிஞ்சுதா? அடுத்து என்ன பார்த்தோம்? 50,000மா? 1/2 இன்ட்டு 50,000 இன்ட்டு 50,000. மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும்? 50,000 1,00,000. இப்படி மேலே இங்கேயும் ஒரு பின்னம் இருக்குது. அந்த பின்னத்தோட மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் நியூமரேட்டரு டினாமினேட்டர், தொகுதி பகுதி. கீழே உள்ளது பகுதி, எத்தனை பங்காக வெட்டுறது பகுதி. மேலே உள்ளது தொகுதி, எத்தனை பங்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது என்னது? தொகுதி. இங்கிலீஷில் தொகுதிக்கு நியூமரேட்டர். எத்தனை பங்காக வெட்டணும் அப்படிங்கிறது என்னது? டினாமினேட்டர். டிவிஷன் மொட்டையாக சொல்லக்கூடாது. டினாமினேட்டர். டினாமினேட்டர்னா என்ன அர்த்தம்? எத்தனை சம பங்காக வெட்டணும். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு வேறு மாதிரி தேவை. 24 பீஸ் வேணுங்க. மொத்தமாக நான் 24 பீஸ் வெட்டி இருக்கணும். ஆனால் என்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இன்ட்டு 12. அப்போ மேலே என்ன பண்ணுங்க? 12/24. இப்படி எப்படி வேணாலும் எல்லாமே பின்னம் தான். இது இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ எல்லாமே ஒரே வேல்யூ தான். அதனால் இது எல்லாமே என்னது? 1/2, 2/4, 50/100, 50,000/1,00,000, 12/24, 3/6, 2/4, 5/10 எல்லாமே என்னது? சேம் வேல்யூ. நம்பர் தான் வேறு. இது எல்லாமே என்னது? அப்போது சமான பின்னங்கள். ஈக்விவேலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனோட ரிவர்ஸ் என்ன? ரெசிப்ரோக்கல் என்ன? டிவிஷன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டான். 50,000/1,00,000. பெரிய நம்பராக நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்ன பண்ணலாம்? நம்ம சின்னதாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ மேலே இங்கேயும் வகுப்படக்கூடிய ஒரே நம்பராக எடுத்து இதை மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். 2 வேல்யூ ஒன்று தான், சின்ன நம்பராக மாறிடும். 50,000 2 சம பங்காக போட்டு ஒரு பங்கு போட்டால் எவ்வளோமா வரும்? சத்தமா? 25,000. அதே 1,00,000 2 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் எவ்வளவு? பாதி. 50,000 பாதி எவ்வளவு? அப்போ எவ்வளவு? 1/2 தான். அடுத்தது 2ஆல் பண்ணேன். அதே என்ன பண்ணலாம்? இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்? 10ஆல் பண்ணலாமா? 2ஆல் பண்ண 10ஆல் பண்ணலாம். மேலே இங்கேயும் ஒரே நம்பர் என்ன வரும்? ஒவ்வொரு சைபர் கட் ஆகும். ஆமாவா? 5,000 / 10,000. அதே 50,000 10,000 போடுவோம்.
50,000 10,000 போடுங்க. மேலே இங்கேயும் 10,000 டிவைட் ஆகும்ல, போட்டால் என்ன கிடைக்கும்? 5/10. அதே 50,000 டிவைட் பண்ணுங்கள். மேலே இங்கேயும் ஒரே நம்பர் 50,000. மேலே எத்தனை 50,000 இருக்குது? இப்போ 1. கீழே 2 50,000. டிவிஷன்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். அது பார்த்தா நம்ம புரிஞ்சிருச்சுன்னா பார்த்தோன்னே சொல்லும். 1,00,000 எத்தனை 50,000 இருக்குது? 2 50,000. அந்த போட்டு வகுத்தல் போட்டு அடித்து அதெல்லாம் மக்கு சாம்பிராணிக்கு பண்ணுற வேலை. புரிஞ்சிருந்துன்னா என்ன பண்ணலாம்? அதான் கிராமத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் கணக்கு போடுவாங்க. 2 ரூபா வட்டி எவ்வளோப்பா? பேனா நோட்டெலாம் தேடிட்டு இருப்பேன். தாத்தா பாட்டி என்ன பண்ணிடுவாங்க, கணக்கு மனசுலேயே போட்டு இருந்தால் காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருப்ப. பாட்டி போய் என்ன பண்ணும், சமையல் பண்ணி இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ தான் போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம. அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வீணாக போனோம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் என்ன பண்ணிச்சோம், ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நடுஆத்தில் விட்டானுங்க நம்மளை. தெண்டத்துக்கு பணம் செலவு. சரியா? மாறுங்க, இந்த மாதிரி மாறுங்க. அப்போ என்ன வேல்யூ அங்கே பாருங்கள். அப்போ பெரிய நம்பர் இருக்குது, அதே வேல்யூ இருக்கக்கூடிய சின்ன பின்னம் கிடைக்குன்னா என்ன பண்ணணும், மேலே இங்கேயும் எந்த நம்பர் அளவுக்குதோ எப்பயுமே என்ன பண்ணால் இருக்கிறதுல சின்னதாக மாற்றி வச்சுக்கணும். பின்னத்தை இவ்வளோ பெருசுலாம் வச்சுக்கவே கூடாது. மேலே இங்கேயும் எந்த பெரிய நம்பரால் வகுத்தோம்னா இந்த மாதிரி சின்ன நம்பர் கிடைக்குன்னு பார்க்கணும். 2 மேலேங்களையும் ஒரே நம்பரால் வகுப்பு பண்ணணும். பார்த்தோன்னே தெரியும் உனக்கு. ப்ராக்டிஸ் பண்ணணும், உடனேலாம் வராது. உன்னால் முடியும். புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா அப்புறம் ஈஸியாகிடும். பார்த்தோன்னே உன் மனசு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடும். இப்போ சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சைக்கிள் என்ன பண்ணுவோம், பிரேக் பிடிக்கிறதெல்லாம் கீழே கற்றுக்கிறதுக்குள்ளே படாத அவஸ்தைப்பட்டுருப்போம். சரியா? பிரேக் பிடிக்கணும், பார்த்து பிரேக் பிடிக்கணும். அதுக்குள்ளே அவன் மேலேயே மோதிடுவோம். பழக பழக என்னாச்சு, அடுத்த ஒருத்தன் கிராஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், கை வேலையை செஞ்சிடும். நீ அதையா யோசிச்சுட்டே வருவ, தன்னால் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவ. எப்படி வந்துச்சு? ப்ராக்டிஸ் தான். அதுமாரி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லிக் கொடுக்குறேங்க ப்ராப்பராக இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு போனீங்கன்னா பார்த்த உடனே. நேற்று பார்த்தோமா, ஒரு நம்பர் சொல்லிவிட்டு ரைட் இது பண்ணுங்கன்னா நீ நினச்ச நம்பர் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே என்னாச்சு, டக்குன்னு மூளை சொல்லிச்சு. ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வராது. ஓகேவா? ஆமாம், அந்த மாதிரி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா என்னென்னு மூளைக்கு புரிய வச்சு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாகிடும். இப்போ என்ன பார்த்தோம், இப்போ என்ன தெரியுது, ஒரு எண்ணை ஒரு பின்னத்தை அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னமாக உருவாக்க முடியும். 2 மெத்தடு. சின்ன பின்னமாக இருந்தால் பெரிய பின்னமாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும், மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் பெரிய பின்னமாக மாறும். ஆனால் வேல்யூ எப்படி இருக்கும், ஒரே வேல்யூ. அதுமாதிரி பெரிய பின்னமாக இருக்குது, மேலே இங்கேயும் என்ன பண்ணணும், ஒரே நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ சின்ன பின்னமாக மாறிடும். ஓகேவா? அப்போ மாறும்பொழுது தானே இது மாதிரி சமான பின்னம் எத்தனை உருவாக்கலாம் ஒரு பின்னத்துக்கு, இன்ஃபினிட், அளவே கிடையாது. புரிஞ்சதா? ரைட். இது திரும்ப வீடியோ பாருங்கள். இப்போ என்ன பார்த்தோம், சமான பின்னங்களை எப்படி உருவாக்குறது. அடுத்து இன்னும் ஒன்று பார்த்துடலாம். இதை நான் புரிஞ்சிட்டு வரணும். நாளைக்கு இதெல்லாம் அப்ளைடு இருக்குது, வேறு ஒரு கான்செப்டில் இதை அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ரைட். எதாவது சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். எதுக்கு டைம் இருக்குது. நான் கொடுக்கறதுக்கு ஒரு 5 சமான பின்னங்கள் கண்டுபிடிங்க. இது எல்லாத்துக்கும் 5 சமான பின்னம் கண்டுபிடிங்க. உங்கள் விருப்பம், எதை வேணாலும் கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு 2க்கும் பெருசு பண்ணுங்கள். இது 2க்கு எத்தனை முடியுதோ அத்தனை சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்கள். 5 முடிஞ்சு 5 பண்ணுங்கள், இல்லைன்னா கம்மியாக கூட பண்ணுங்கள். சின்னது பொண்ணு இது 2யும்.
உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதை வேணாலும் போட்டு இது பண்ணலாம். 2 போட்டால் என்ன வரும்? 2/6. அடுத்தது 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? மேலே இங்கேயும் 3ஆல் 3/9. எல்லாம் ஒன்று தான். மேலே இங்கேயும் 4ஆல் போட்டிங்கன்னா என்ன வரும்? 12. 3ல் ஒரு பங்கு எல்லாமே. 3 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்கா? ஒரு 2. அதே ஆர்டரில் தான். 5 ரொம்ப பெருசாலாம் போங்கண்ணா. ரொம்ப 4 முடிச்சோமா, அடுத்து 5. 5/15. சிம்பிளாக யோசிங்க போதும். சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டுனா பெருசுலாம் ஈஸி. பேசிக் புரிஞ்சுருக்கணும், அவ்வளோதான். என்ன பேசிக்குங்க? ஒரு பின்னத்தை நியூமரேட்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்படின்னா என்னது? மேலே உள்ள பீஸே அத்தனை. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஜனாங்க கவனிங்க. மேலே உள்ள பீஸை மேலே 2ஆக வெட்டுறோம், கீழே உள்ள 3 பீஸை என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றையும் 2 2ஆக வெட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதையும் யோசிச்சுப்பாங்க. அதுக்கு புரிய வச்சுருங்க மூளைக்கு. அது அதுக்கப்புறம் பட்டாசு கிளப்பிடும். நீங்களாம் அதுக்கு எதுவுமே சொல்லித்தர வேணாம். அதேமாதிரி இது 2ஆல் போடுங்க. அதேமாதிரி 2ஆல் போடுங்க. 4/10. 3ஆல் பெருக்குனா 6/15. 4ஆல் பெருக்குனா 8/20. 5ஆல் பெருக்குனா 10/25. இதை சின்னது பண்ணலாமா? 10ஆல் சின்னது பண்ணலாம். 10ஆல் பண்ண என்னது? அடுத்து என்ன பண்ணுறேன்? 10ஆல் வேறு 5ஆல் பண்ணலாமா? 5ஆல் பண்ணால் என்ன வரும்? 10/12. அடுத்த இதில் பண்ணலாம். 25இல் பண்ண முடியுமா? முடியாது. வேறு இதில் பண்ணலாம். 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் பண்ணால் என்ன வரும்? 25/30. வேறு எதுனாலையும் பண்ண முடியுமா? போதும், அவ்வளோதான். இதை சுருக்குனால இதே தான் வந்து நிற்கும். 5ஆல் போட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கும். அடுத்தது இதை 10ஆல் போடலாமா? ஃபஸ்ட்டு 10ஆல் போட்டால் எவ்வளவு? 11/5ஆல் போட்டிங்கன்னா 22/. இதையும் பாருங்கள், ஒரு பேட்டர்ன் இருக்கும் அழகா. 20ல் 11, 40ல் 22. சின்னது பண்ண போனோமா என்ன ஆகும்? பீஸோட சைஸை சின்னது பண்ண போனால் நம்பர் அதிகமாகிட்டே போகும். வேறு என்ன இருக்குது இதில்? 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் போட்டால் எவ்வளவு? 55/100. இதில் பாதி அதான் 55. 200ல் பாதி 100. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே பண்ண வேணாம். கேக்கு கதையை புரிஞ்சிருந்த, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் புரிஞ்சிருந்தால் எல்லாமே முடிஞ்சுது. வேறு ஏதாவது பண்ண முடியுமா? சின்னது அது மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தோம்? சமான பின்னை எப்படி உருவாக்குறது. சமான பின்னை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? அதாவது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்? சின்ன நம்பர்ஸாக இருந்தால் மேலேங்களையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், பெரிய நம்பர் வரும். பட் அந்த பின்னத்தோட வேல்யூ என்னவாது? மாறாது. அப்படி எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கலாம்? எண்ணிக்கையே கிடையாது, இன்ஃபினிட். அதே மாதிரி பெரிய நம்பர்ஸாக இருக்குது மேலேங்களையும், அதை என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி சின்ன நம்பராக மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு லிமிட் இருக்குது. இது பாருங்கள், 3க்கு மேலே வரல. அந்த மாதிரி சமானம் தேவை. நாளைக்கு பார்ப்போம். சமான பின்னங்கள் ஒரு சில டைமில் உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஓரின பின்னம், வேற்றின பின்னம் பார்த்தோமா? ரைட். இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம்.